ஆக்சுவலாக ரெகுலராக வீடியோ போட முடியல. ஏன்னா எனக்கும் எக்ஸாம் இருந்ததுனால ரெகுலராக வீடியோ போட முடியல. இருந்தாலும் வந்து இப்போ நடந்த செமஸ்டர் 1ல் நடந்த வந்து கொஷின் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் வர நாட்களில் வந்து இந்த 1 வீக்லேயே வந்து முடிச்சிடலாம். இன்னும் பிரச்சனை இல்லை. ஆன்சர் கீ தேடி எடுத்து வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் எக்ஸாமு மதியம் நடந்த பேட்ச் இது. ஓகேங்களா? இதில் வர 75 கொஷினை பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் URL என்பதன் விரிவாக்கம். ஆப்ஷன் பி யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ரெண்டாவது கொஷின் கீழ்கண்டவற்றில் எது தற்காலிக நினைவகம். ஆப்ஷன் டி RAM. மூணாவது கொஸ்டின் கணிப்பொறியில் அனைத்து கணக்கீடுகளும் நடைபெறும் பகுதி எதுனா. ஆப்ஷன் பி அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். கணினி புரிந்து கொண்டு செயல்படும் மொழி எதுனா. ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். இவற்றில் எது வேர்டு ப்ராசஸர் அல்ல. ஆப்ஷன் சி கோரல் ட்ரா. ஆக்சுவலாக 7th ஆன்சர் தெரியல. யாரும் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். அதோட அடுத்த வீடியோவில் வந்து இது சேர்த்து சொல்லிடலாம். அதே மாதிரி 6த்துக்கும் தெரில, 7த்துக்கும் எனக்கு எக்ஸாக்டாக தெரில, அதனால் நான் அதை சொல்லலை. 8th கொஸ்டின் போயிடலாம். ஒரு நிரலின் குறியீடாக கணினி திரையில் காணப்படும் சிறு படம் அல்லது சின்னம் எதுனா. ஆப்ஷன் டி ஐகான். Ctrl+P எதுனா அச்சிட. Ctrl+C எதுனா நகலெடுக்க. இயல்பு நிலை காகித அளவு கடிதம் டேஷ் அங்குலம் ஆகும்னா. ஆப்ஷன் பி 8.5 × 11. தொங்கு உள்ளத்தல் என்பது என்னென்னா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதாவது 13க்கும் எக்ஸாக்டாக தெரியல, அதனால் நான் அது பார்க்கலாம். விரித்தாள் முதலில் எந்த ஆண்டு கணினிக்காக உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1979. டேஷ் உருப்படிகள் வரை நகல் எடுத்து மற்றொரு அலுவலக ஆவணத்தில் ஒட்டுவதற்கு ஆஃபீஸ் கீபோர்டு அனுமதிக்கிறதுனா. ஆப்ஷன் பி 24. இந்த அம்சம் மூலம் விரித்தாளில் உள்ள மதிப்புகளை மிக எளிதாக கூட்ட, கழிக்க, பெருக்க முடியும். ஆப்ஷன் பி ஃபார்முலா டேப். பின்வரும் எக்ஸல் செயல்பாட்டின் சராசரி மதிப்பு என்னன்னா. 4. பவர் பாயிண்டின் டேஷ் பொதுவாக பயன்படுத்தப்படும் கட்டளைகளுக்கான பொத்தான் உள்ளதுன்னா. ஆப்ஷன் சி. ஒரு ஸ்லைடு இருந்து அடுத்த ஸ்லைடுக்கு நகரும் போது ஏற்படும் விளைவு எதுனா. ஸ்லைடு மாற்றம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஆனால் நான் வந்து ஸ்லைடு ஷோன் போட்டேன். பவர் பாயிண்ட் ஸ்லைடில் இவற்றில் எது இருக்க வேண்டும்னா. மேற்கூறிய அனைத்தும். இது வந்து பார்த்தோன்னா 2026 SRBயில் கேட்ட கொஸ்டின் இது. ஆக்சுவலாக வந்து ஏன்னா பவர் பாயிண்டில் வந்து இந்த வீடியோ இருக்குமான டவுட்டில் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். அதே கொஸ்டின் வந்து இங்கேயும் வச்சுருக்காங்க. பெரிய அளவிலான தரவுகளை பிரித்து பகுப்பாய்வு செய்வதுன்னா. ஆப்ஷன் ஏ டிஸ்கஷன் சப்போர்ட் சிஸ்டம். மேலாண்மை தகவல் அமைப்பு உதவுவதுன்னா. முடிவெடுத்தல். இணைய கட்டமைப்பு எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளதுன்னா. ஆப்ஷன் டி 3. உலகளாவிய வலை யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா. ஆப்ஷன் டி டிம் பெர்னர்-லீ. உலகின் முதல் நெட்வொர்க் எதுனா. ஆப்ஷன் சி ஆப்பர்நெட். சைபர் குற்றங்கள் சில சமயங்களில் டேஷ் என்று அழைக்கப்படுதுன்னா. ஆப்ஷன் ஏ சைபர் வார்பேர். FBI என்பதன் விரிவாக்கன ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இணைய குற்ற புகார் மையம் 3,51,937 சைபர் கிரைம் புகார்களை பெற்ற ஆண்டுனா 2018. சைபர் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பு எதுனா. ஆப்ஷன் சி. ECS என்பதன் விரிவாக்கன என்ஹான்ஸ்டு சைபர் செக்யூரிட்டி சர்வீஸ். டேலி லெட்ஜர் கிரியேட்டர் எங்கு உள்ளதுன்னா. ஆப்ஷன் டி அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில். டேஷ் என்பது பொருளாதார தகவல்களை கணக்கில் பதிவு செய்து செயலாக்கி வெளியீடாக வழங்கும் செயல்பாடாகும்னா கணக்கியல். சட்டப்பூர்வ தேவைகளை பூர்த்தி செய்வதில் டேஷ் அணுகும்னா. ஆப்ஷன் சி. கணக்கியல் நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் முக்கிய கணக்கியல் சான்றாவணங்கள் எத்தனை உள்ளன. 6. ரொக்கம் மற்றும் வங்கி ஆகிய இரண்டும் உள்ளடக்கிய நடவடிக்கைகள் டேஷ் சான்றாவணம் கொண்டு பதியப்படுகிறதுனா எதிர்ப்பதிவு. பாஸ்கல் இயந்திரத்தால் டேஷ் கணக்கீடுகள் செய்யப்படும்னா கூட்டல். இது வந்து ஒரு DRBயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஹார்வர்ட் அண்ட் IBM இணைந்து உருவாக்கிய கணினி எதுனா. மார்க் 1. இது வந்து 2025 SRBயில் வந்து பார்த்தோன்னா இதே கொஸ்டின். இதே வந்து மார்க் 1 கணினி எந்த வெர்ஷன் கேட்டாங்க. 1944. 3ஆம் தலைமுறை கணினியில் பயன்படுத்தப்பட்டதுன்னா டிரான்சிஸ்டர். இதே கொஸ்டினை இப்போ நடந்த 2026 SRBயில் 3ஆம் தலைமுறை கணினி என்னன்னு கேட்டாங்க. இங்கே வந்து 2ஆம் தலைமுறை. SRB கொஸ்டின் வந்து 3ஆம் தலைமுறை என்னன்னு கேட்டிருந்தாங்க.
கணினி திரை மற்றும் தட்டச்சு பயன்படுத்தப்படும் தலைமுறை எதுனா ஆப்ஷன் ஏ 3ஆம். செயற்கை நுண்ணறிவு எந்த தலைமுறையில் பயன்படுத்தப்படுகிறதுனா ஆப்ஷன் டி 5. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லையெனில் இவற்றை ஒருங்கிணைக்க முடியாது ஆப்ஷன் டி ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். விண்டோஸ் N7 மற்றும் வின் 9X இரண்டின் டேஷ் மதிப்புகள் முன்கூட்டியே மல்டி டாஸ்கிங்கை பயன்படுத்தின அப்படின்னா 32 பைட். எனக்கு வந்து 43க்கு என்ன ஆன்சர்னு தெரியல, தெரிஞ்ச யாருன்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நினைவகம் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் 2. வீடு மற்றும் அலுவலகங்களில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் இயங்குதல்னா விண்டோஸ் ஆப்ஷன் சி. எழுத்துரு அளவில் ஒரு புள்ளி ஒரு அங்குலத்தின் 1/72 எனில் 12 புள்ளிகள் என்பது டேஷ் ஆக இருக்கும் 12/72. பத்தி விளிம்புகளில் தோற்றம் மற்றும் நோக்கு நிலை தீர்மானிப்பதுனா சீரமைப்பு. இன்சர்ட் டேபில் கீழ்கண்ட வகுப்புகள் மட்டும் உள்ளன ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஒரு களத்தை அண்டை களத்துடன் இணைத்து வைப்பது மெர்ஜ். தலைப்பு மற்றும் வடிக்குறிப்பு பொதுவாக எந்த தகவல்களை கொண்டிருக்குன்னா ஆப்ஷன் டி மேற்கொண்டே அனைத்தும். ஒரு ஆவணத்தை கவர்ச்சியாகவும் எளிதாகவும் காட்ட டேஷ் பயன்படுத்தப்படுகிறதுனா சீரமைப்பு. இல்லை, ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் எடுத்துக்காதீங்க, இது எக்ஸாக்டாக தெரியல, அதனால் வேண்டாம். 52. ஒரு களத்தில் உள்ள நீளமான உரை மற்றும் களத்தில் நிரம்பி வழியாமல் அதே களத்தில் முழுமையாக காட்ட டேஷ் பயன்படுத்துகிறது மடக்குறை. எக்ஸலில் உள்ள தரவை ஒருங்கிணைக்க டேஷ் ஒரு சக்தி வாய்ந்த அம்சமாகும் ஆப்ஷன் பி டேபிள். இதன் மூலம் விரிதாளில் உள்ள தரவை விரைவாக அடுக்கி பகுப்பாய்வு செய்ய முடியும்னா ஆப்ஷன் ஏ பிரைவேட் அட்டவணை. இது வந்து பார்த்தோன்னா டிஆர்பி கொஸ்டின், நம்ம 2025 டிஆர்பி கொஸ்டின். பை விளக்கப்படங்கள் டேஷ் ஒப்பிடுவதை எளிதாக்கும். நான் வந்து புள்ளிவிவரம்னு போட்டேன், பட் எக்ஸாக்டாக ஆன்சர் தெரியல, அதனால் வேண்டாம் விட்டுருங்க. 57 கொஸ்டின். இன்சர்ட் டேப் இல்லாதது எதுனா ஆப்ஷன் ஏ. ஸ்லைடு ஷோ தொடங்க குறுக்கு வழி விசை எதுனா ஆப்ஷன் ஏ F5. டிரான்சிஷன் என்பதுனா சி ஆப்ஷன் ஸ்லைடு சேஞ்ச் எஃபெக்ட். ERP என்பதன் விரிவாக்கம் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் ப்ரோக்ராம். ஒரு நிறுவனத்தின் குறுகிய கால லாபம் மற்றும் நீண்ட கால மதிப்பை உருவாக்குதுன்னா ஆப்ஷன் பி ஸ்கோப் ஆஃப் CMR. மின்னஞ்சல் அரட்டை ஆடியோ மாநாடு போன்றவற்றில் செய்திகளை பரிமாற்றம் செய்ய உதவுவதுனா இணையம். வீட்டு நெட்வொர்க் என அழைக்கப்படுவது எதுனா திசைவி. வேர்ல்ட் வைட் வெப் எவ்வாறு குறிப்பிடுகிறதுனா ஆல் ஆஃப் தி அபோ. இது வந்து பார்த்தோன்னா 2025 SRB கொஸ்டின். இமெயில் அனுப்ப பயன்படும் புரோட்டோக்கால் எதுனா ஆப்ஷன் சி SMPT. வெவ்வேறு இடங்களில் உள்ள பயனர்களை ஒரே இடத்திற்கு செல்லாமல் நேருக்கு நேர் சந்திப்புகளை நடத்த அனுமதிப்பதுன்னு வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப்ஷன் பி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நிதி கணக்கியல் கொஸ்டின். இறுதி சரக்கிருப்பின் நாள் பதிவு செய்யும்போது டேஷுக்கான பதிவு செய்ய வேண்டும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நிறுவனத்தின் பண்புக்கூறுகள் பட்டியலுக்கு செல்வதற்கு செங்குத்து பொத்தான் பட்டியலிருந்து டேஷ் கொடுக்கும் F11 ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கீழ்கண்டவற்றில் இன்சர்ட் டேப் எது தவறானது? ஒரே கொஸ்டின் 2 டைம் ரிப்பீட் ஆகிக்குது ஆப்ஷன் பி. அசம்பிளி லாங்குவேஜில் பயன்படுத்தப்படும் குறியீடு எதுனா ஆப்ஷன் பி. இணையம் என்பது இணையத்தில் தகவல்களை எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ தகவல் தொடர்பு நெடுஞ்சாலை. இணைய தாக்குதல்களில் டேஷ் % பேர் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே யார் என்று கேட்டுள்ளனர் என்று ஆய்வுகள் கூறுகின்றன ஆப்ஷன் டி 16. கொஸ்டின் நல்லா ஒரு கொஞ்சம் உள்ள இன்டெப்த்தாக எடுத்திருக்காங்க. வணிக நிறுவனத்துக்கு சொந்தமான பண மதிப்புடைய பொருள் மற்றும் உரிமை யாதன மூலதனம். கணக்கின் வகைகள் ஒன்று ஆள்சார் கணக்கு, ஒன்று ஆள்சாரா கணக்கு. வியாபார கணக்கில் வேறுபாட்டு தொகை டேஷாக இருக்கும் ஆப்ஷன் சி. 2009ஆம் ஆண்டு டேலி சொல்யூஷன் என்னும் மென்பொருளை அறிமுகம் செய்ததுன்னா ஆப்ஷன் ஏ டேலி ERP 9. ஓகே, சில கொஷின் வந்து எனக்கு ஆன்சர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் அதை வந்து சேர்த்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து அந்த கொஷின் மட்டும் சேர்த்து ஆட் பண்ணி ஆஃப்டர்நூன் பேட்சுக்கு அப்படியே கொடுத்துட்றேன்.